சிம்ம ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 ஜூன் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் பாசிட்டிவானது என்ன, மைனஸானது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான விஷயம் ஒன்று வேறு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தின் கிரக அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம், ராசிக்கு 8ஆம் இடத்துல மீனத்தில் ராகு பகவான், கூடவே அன்றைய கோச்சார சந்திரன், ராசிக்கு 9ஆம் இடம் மேசத்தில் செவ்வாய் பகவான் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடம் ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம், கூடவே 11ஆம் இட அதிபதியும் லாபாதிபதியுமான புதனும் குரு பகவானும் மற்றும் உங்கள் ராசி அதிபதி சூரியனும் இணைந்து சூரியன் இந்த 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று மிக வலிமையாக இருக்கின்றார். இதுதான் அன்றைய சிம்ம ராசிக்காரர்களுக்கான கிரக அமைப்புகள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டால், பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில்ஸ்தானம் இந்த மாதத்தில் ரொம்ப வலிமையாக இருக்குது. அதுக்கு அப்புறமா லாபஸ்தானம் அதை விட பன்மடங்கு வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்பவுமே 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்கள், இந்த 3 இடங்கள் யாரோருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்குதோ அந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக சகல விதத்திலையும் வெற்றி வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் முற்றிலும் உண்மை. அவர்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் லாபத்தை மட்டுமே கொடுக்குமே தவிர நஷ்டத்தை அவர்கள் சந்திப்பது மிகவும் அரிது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த விதத்தில் சிம்மராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமான நல்ல யோக பலன்களை தரக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் மட்டுமே நடக்குமே தவிர நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது சும்மா ஒரு 10% தான். அதனால் இந்த மாத ராசி பலனை நீங்கள் கேட்டு சில விஷயங்களை நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும். அதாவது அடுத்தடுத்து முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பணம் பல வழிகளிலிருந்து வரும். அந்த பணத்தின் மூலம் உங்களுக்கான பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு வருவீங்க. நிறைய பிரச்சனைகளை சுமூகமாக செஞ்சு முடிப்பீங்க. அதன் மூலமாக ரொம்ப சுதந்திரமாக இருக்க போகிறீங்க. இந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து ராசி அதிபதி சூரியன் திக்பலம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றும் கூடவே லாபாதிபதியும் இருக்கிறதால முதல்ல இவங்க செய்யக்கூடிய வேலை வருமானம் அப்படிங்கிறதுல தான் இவங்க முதல் குறிக்கோளாக இருப்பாங்க. அந்த வருமானத்தை நல்ல வழிகளிலிருந்து கொடுக்க வேண்டும் என்பது இந்த கிரக அமைப்புகளினுடைய அமைப்பு. அதைத்தான் இந்த 10ஆம் இடம் உங்களுக்கு செய்து கொடுக்க போகுது. இந்த 10ஆம் இடத்தின் மூலமாக சூரியன் திக்பலம் என்ற நிலையில், அதாவது உங்கள் ராசி அதிபதி திக்பலம் என்ற நிலையில் அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது முயற்சிகள் நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்தே தீரும். நீங்கள் அரசு வேலைகளுக்கு முயற்சி எடுத்தாலும் சரி, அது இந்த காலகட்டத்தில் எடுங்க, இந்த ஜூன் மாதம் எடுங்க. அதில் தோல்வியை நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வழிகளில் ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்குது, ஏதாவது உங்கள் கோரிக்கைகளை வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் மனு கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால், இந்த மாதத்தில் நீங்கள் மனு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சிம்மராசி நண்பர்களே, உங்களுக்கு அரசு சார்ந்த துறைகளில் ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் ஒரு காரியமாக நீங்கள் அரசு அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ போய் சந்திங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். வேலைக்கான முயற்சினாலும் சரி, எந்த ஒரு முயற்சினாலும் சரி, கண்டிப்பாக அதில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைச்சே தீரும். அதற்கான சம்பள உயர்வும் உண்டு. காரணம், அரசு துறை கிரகம் வலிமையுடன் இருக்கின்றது.
அதே மாதிரி அரசியல் கிரகம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் வலிமையுடன் இருக்கின்றது. ஆகவே அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் இருக்கும். அவங்க துறையில அவங்க சிறந்து விளங்குவாங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கு. அந்த அரசியல் ரீதியாக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு அரசு சார்ந்த அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட விஐபிகளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜூன் மாதம் போய் பாருங்க. அவங்களால உங்களுக்கு கண்டிப்பா காரியம் நடக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த கிரகங்களுடைய அமைப்புல லாபம் தரக்கூடிய வகையில நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புல போய் பார்த்தா மட்டும்தான் அந்த காரியத்தில் நாம ஜெயிக்க முடியும். எல்லா நேரமும் எல்லா முயற்சியிலும் செஞ்சுட்டு தோல்வி மேல தோல்விகளை சந்திச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல அப்படிங்கிறது சொல்றதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. புரியுதுங்களா? அதை முதல்ல நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்போ ஒரு காலகட்டத்தை நாம் எதிர்நோக்கி காத்திருந்து அந்த காலத்துல நம்ம அந்த விஷயத்தை செஞ்சோம்னு சொன்னா அதுல நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதான். முகூர்த்த நேரத்துல தான் தாலி கட்டணும். அதை தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொன்னா கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி அந்த முகூர்த்தம் நின்று போயிடும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப நல்ல நேரம் பார்த்து மட்டும் தாலி கட்டணும்னு நினைக்கிறவங்க மற்ற விஷயத்துக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்தானு செய்யணும். அந்த நேரத்தில் முயற்சி பண்ணாதான் அந்த காரியம் நடக்கும். அதற்கான காலகட்டம் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறத சிம்மராசிக்காரவங்க நண்பர்கள் மறந்து விடாதீங்க. சிம்மராசி மாணவ மாணவிகளுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த கல்லூரியில் நீங்க சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கல்லூரிக்கு கண்டிப்பா அந்த கல்லூரியில சீட்டு கிடைக்கும். நீங்க என்ன பாடம் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாடத்தை இந்த மாசம் டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த விரும்பிய பாடம் கிடைக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், அதன் அதிபதி சுக்கிரன் என்பதால ஆடை ஆபரண உற்பத்தி மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மிக மிக அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் உற்பத்தி மற்றும் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த மாதம் அதிகமான நல்ல லாபத்தை அவங்க அடைஞ்சே தீர்வாங்க. அதே மாதிரி சித்த மருத்துவம் சார்ந்த துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எலக்ட்ரிக்கல் மற்றும் கட்டுமான பொருட்கள் விற்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி ஜீவனகாரகன் ஆட்சி பலம் பெற்று வலிமையுடன் இருக்கின்றதால பர்னிச்சர்ஸ் துறையில் பர்னிச்சர் பொருட்கள் விற்பனை அப்படிங்கிறது உற்பத்தியும் நல்ல சிறப்பாக இருக்கும், விற்பனையும் சிறப்பாக இருக்கும். அந்த தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல லாபத்தை அவங்க அடைஞ்சிருவாங்க. பாக்கியஸ்தான அதிபதி செவ்வாயும் சனீஸ்வரன் ஜீவனகாரனும் சனி பகவானும் சுகஸ்தானத்தை பார்க்கின்றதால கண்டிப்பாக அசையா சொத்துக்கள் இந்த காலத்தில் வாங்குவீங்க. நிலம்புலம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதை இங்க சொந்த ஊர்லயோ வெளியூர்லயோ வெளிமாநிலத்தில் கூட நீங்க வாங்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக பேங்க் விஷயமா லோன் விஷயமா நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், அது லோன் எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அந்த லோன் விஷயமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த லோன் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைச்சிரும். இந்த ஜூன் மாதத்தில் லோனுக்கு அப்ளை பண்ணி அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த லோன் சாங்ஷன் ஆகி அதன் மூலமாக அந்த லோன் வாங்கினா நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் தீரும். அப்போ லோன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலும் நீங்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும். சில பேருக்கு அந்நிய இனத்தவர்கள், அதாவது அந்நிய பாஷை பேசக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதத்தில் இருப்பாங்க. ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பதிவினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படிங்கிறது. ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரை உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் அமரப்போறார். உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். அதே மாதிரி தொழில்ஸ்தான அதிபதி லாபத்தில் இருக்க போறார். லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று வலிமையுடன் இருக்க போறார். ஆக இந்த 3 கிரகங்களும் லாபஸ்தானத்தில் மிக மிக அற்புதமான நிலையில இருக்க போறதால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரி, நீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தின் மூலமா கண்டிப்பா லாபத்தை 90% அடைஞ்சே தீர்வீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதன் மூலமா குடும்ப வருமானத்தை
குடும்பத்தை சீராக நடத்தி கொண்டு செல்லக்கூடிய அமைப்பில் குருவினுடைய பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுகிறதுனாலையும், தொழில் கிரகங்கள் லாப கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, பணவரவு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. நல்லாவே இருக்கும். அதுக்கு 100% உத்தரவாதம். அதாவது ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரகங்கள் எல்லாம் லாபஸ்தானத்தில் வலுப்பெற்று இருக்கின்ற நேரம். அப்போ மறுபடியும் லாபத்தை, மறுபடியும் ஒரு காரியத்தை செய்கிறது, மறுபடியும் அதன் மூலமாக லாபத்தை அடைகிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், தொட்டதெல்லாம் வெற்றி, நினைத்த காரியமெல்லாம் நடந்தே தீருவது, வருவதெல்லாம் லாபம், வரப்போறதெல்லாம் லாபம், எங்கும் எதிலும் லாபம் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே நடக்கும். உங்களுடைய அனைத்து அபிலாஷைகளையும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இந்த 11ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கின்றது மிக மிக அற்புதமான காலகட்டம். ஒரு விஷயத்தை சிம்மராசிக்காரவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதி வரை இந்த 20 நாட்களில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்தால் கண்டிப்பாக அதில் வெற்றி உண்டு. வெளியூர் வெளிநாடு பயணம் செய்ய காத்திருக்கின்றவர்களை இந்த நேரத்தில் தாராளமாக போய்க்கலாம். வெளியூர் வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த 20 நாட்களில் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டால் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி செய்கின்றவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். நம்ம ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிற தொழில் மூலயமா நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். வேலையின் மூலயமா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் உழைப்பின் மூலமாக அதிகமான வருவாய் லாபத்தை பெற்று அதற்கான ப்ரொமோஷன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த வகையிலெல்லாம் அதிர்ஷ்டம் வந்தாலும் சில நேரங்களில் உழைக்காமலே வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதே மாதிரி 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். பொதுவாகவே 8இல் ராகு இருந்தால் பயங்கரமான சிரமங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயம்தான். அது உண்மைதான், அது மறுக்க முடியாத உண்மை. ஆனாலும் குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்தே தீருவார். ஆக நீங்கள் ஏதாவது ஒரு போட்டி பந்தயங்களில் கலந்துக்கணும், ஏதாவது ஒரு சீட்டு விஷயங்களில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். அதே மாதிரி இந்த நேரங்களில் ஏதாவது இப்போ இந்த லாட்ரி யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சிம்ம ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய முயற்சி கைகூடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சே தரும். பொதுவாகவே லாபஸ்தானத்தில் அதற்குண்டான கிரகங்கள் சரியான முறையில் இருக்கின்ற காரணத்தினால அதன் மூலமாக லாபம் இருக்கும். அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக லாபத்தை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறமா இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா சிம்மராசிக்காரவங்களுக்கு கண்டச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நல்லதுலேயும் கெட்டது, கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிறதுல கெட்ட விஷயத்தில் அதிகமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். அப்போ அதாவது பயணங்களில், வண்டி வாகனங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளியிட பழக்க வழக்கங்களில், பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் கவனமாக போய் கவனமாக வந்தாலே போதும். கவனத்தை சிதற விடாமல் மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போயிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டச்சனி ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் செய்யாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன், அவர் கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவோடு இருக்கின்ற காரணத்தினால், மற்றபடி பாவ கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் அது ஒரு நன்மையை செய்யக்கூடிய வகையில் அது இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆயுள் காரகன் அப்படிங்கிறவர் ஆயுள் ஸ்தானத்தில் வலிமை பெற்று இருக்கிறாரு. அந்த அவருடைய ஸ்தானத்தில் அவர் வலிமை பெற்று இருக்கிறாரு. அதனால் சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ குருவானவர் 2ஆம் வீட்டை பார்க்கின்றார், சுகஸ்தானத்தை பார்க்கின்றார், செவ்வாயும் சுகஸ்தானத்தை பார்க்கின்றார், சனி பகவானும் சுகஸ்தானத்தை பார்க்கின்றார். கண்டிப்பாக சுகஸ்தானம் வலுப்பெற்று விட்டது.
குருவினுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் அவருடைய பார்வையால் வலுப்பெற்று விட்டது. பாக்கியஸ்தானமும் வலுப்பெற்று விட்டது குருவினால். ஆக இந்த மாதத்துல சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மிக மிக அற்புதமான நல்ல நல்ல பலன்கள் நடந்தே தீரும். கிடைக்கிற வாய்ப்புகளை, வருகின்ற நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவற விட்டுறாதீங்க நண்பர்களே. இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதி வரைக்கும் எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற நோக்கத்திலேயே உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்கின்றதுனால நீங்க எந்த முயற்சி வேணாலும் செய்தாலும் அதில் கண்டிப்பாக 100க்கு 90% வெற்றி வாய்ப்புகள் அடைந்தே தீர்வுகள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே 20 நாட்கள் நீங்கள் என்ன முயற்சி வேணாலும் செஞ்சுக்கங்க. அதில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று ஆணித்தனமாக சொல்லிவிட்டு மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.